நீங்க வந்து நிறைய புக் நீங்க படிப்பீங்கன்னு தெரியும். யூ ஆர் an avid reader and you have also been encouraging the reading habit among people. இது இப்ப இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேர் புக் படிக்கிறது இல்லையா? அப்படின்னாக்கா இது எப்படி திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்றது இந்த இந்த ஹேபிட்ட? See, I want to tell you, leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old, whether this happens in 20 or 80. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. இது எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. A question was asked, what is the biggest regret in your life? Was the talk-show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. எதை கொடுத்தாலும் இப்ப நீங்க சொன்னீங்களே, கையில பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா பேசுறவன்ட்ட போய் நீ செஞ்ச தப்பு என்னடான்னா, சின்ன வயசுல நிறைய லைப்ரரியில புக் இருந்துச்சு, நான் படிக்காம விட்டாங்கிறான். அவனே அப்படின்னா இப்ப நம்ம எப்படி? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டும்தான் இந்த நாட்டையே ஆள்கிறது. காலப்போக்கில் வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மையே விஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போயிடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. இப்ப நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய எல்லாருமே அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கிறோம், மாற்றுக்கிறது இல்லை. எங்க இருந்து எடுக்க முடியும்? நமக்கு நிறைய ரோஜா பூ வேணும்னா நிறைய ரோஜா செடியை நடணும், நிறைய அறிவு வேணும்னா நிறைய படிக்கணும். செல்ல நோண்டிட்டே உட்காந்துருந்தோம்னா 100க்கு 90 பிரயோஜனம் இல்லாத விஷயம். ஆனா புத்தகங்களை வாசிச்சா கல்லூரியும் பள்ளிக்கூடங்களும் நமக்கு படிப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றன. அதற்கு பிறகு வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மேடை எரிஞ்சிட்டு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சா வாழ்க்கையில யாருமே வெற்றி அடைய முடியாது. குறிப்பா இளைஞர்கள். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள் என்று நான் அடித்து சொல்வேன். அதுலதான் பண்பு வரும், அதுலதான் ஒழுக்கம் வரும், அதுலதான் உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதெல்லாம் இந்த புத்தக வாசிப்புல மட்டும்தான் வரும். ஒரு மாக்கியவல்லியினுடைய ஒரு புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்குனுச்சு. ஒரு டால்ஸ்டாயோட ஒற்ற புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அஹிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை புத்தகம் தான் மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்குனுச்சு. அவன் நேர பார்த்தது இல்லை மகாத்மாவை. அவன்கிட்ட ஒரு தடவை போராட்ட களத்துல மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தையில சொன்னா புத்தகம். அதனால அது குறைஞ்சு போச்சு. அது எல்லாரும் கண்டிப்பா டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ண மட்டும்தான் to reach a particular place is difficult, to maintain the same is very very difficult. அந்த இடத்துல அது நிக்க முடியும்.